நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் தடை செய்யப்பட்ட 1 லிட்டர் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் மூலம் மலைத்தேன் என சுற்றுலா பயணிகளை நம்ப வைத்து போலித்தேன் விற்பனை அமோகம். உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவும் இதமான குளுமையான காலநிலையை ரசிக்க நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் வருவது வாடிக்கையான ஒன்று. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கடந்த சில நாட்களாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான அப்சர்வேட்டரி சாலையில் வனப்பகுதி அருகே நிற்கும் ஒரு கும்பல் தடை செய்யப்பட்ட 1 லிட்டர் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் வைத்து சர்க்கரை பாகை நிரப்பி அதனை வனப்பகுதிகளில் இருந்து தற்போதுதான் எடுத்து வந்த மலைத்தேன் என நூதன முறையில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை முழுமையாக அறியாத சுற்றுலா பயணிகள் வனப்பகுதி அருகே விற்பதால் இதனை உண்மையான மலைத்தேன் என நம்பி வாங்கி செல்கின்றனர். மேலும் அவர்கள் தங்களின் ஊர்களுக்கு திரும்பி சென்று பார்க்கும்போதுதான் அது சர்க்கரை பாகு என தெரிய வருகிறது. மேலும் தாங்கள் ஏமாற்றப்பட்ட சம்பவத்தை வெளியே சொல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் இந்த தடை செய்யப்பட்ட வாட்டர் பாட்டிலில் தேன் காலாவதியாகும் தேதியும் குறிப்பிடப்படாமல் உள்ளது. இதனை உணவு பாதுகாப்பு துறையினர் கவனம் செலுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு உடல் உபாதை உள்ளிட்ட பாதிப்பு ஏற்படும் முன் இதுபோன்ற போலித்தேன் விற்பனையாளர்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே என் பேர் கில்சன். நான் இந்த கொடைக்கானலில் கிட்டத்தட்ட ஒரு 56 வருஷமாக இருக்கிறேன். மலைகளின் இளவரசியாக கொடைக்கானல் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கொலைகளின் இளவரசியாக மாறிடுமோ அப்படின்றது ஒரு பயம் வந்துருச்சுண்ணே. அதாவது நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஆதிவாசிகள் மற்றும் பழங்குடியினர் வந்து கொடைக்கானல் அதிகமாக இருந்தாங்கண்ணே. அவங்க வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்குடைய வயிற்று பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நல்ல ஒரிஜினல் தேன் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கண்ணே. இப்போ வெள்ளக்கவி கிராமம் அந்த மாதிரி கிராமங்கள்லேருந்து நமக்கு நிறைய ஒரிஜினல் தேன் வந்து கிடைக்கினேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமீப காலமாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இந்த அப்சர்வேட்டரி டு இப்போ மோயர் பாயிண்ட் போகிற வழியில் சில ஆதிவாசிகள் அப்படின்ற பேரில் வனத்துறையில் உள்ளேருந்து வெளியே வந்து நல்ல ஒரிஜினல் தேன் அப்படின்ற பேரில் இந்த பாகு இந்த ஜீனி சக்கரை இந்த மாதிரி உள்ளதை வந்து தேனுன்னு சொல்கிற பேரில் அதை விற்கிறாங்கண்ணே. அது ஃபாரஸ்ட்லேருந்து அவங்க வந்து விற்கிறனால நாங்கள் ஆதிவாசிகள் இப்போ தான் நாங்கள் உள்ளேருந்து வெளியே வரோம், இப்போ தான் அப்படியே மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் சொல்லி அதை விற்கிறாங்கண்ணே. இதை வந்து நம்ம டூரிஸ்ட் என்ன செய்கிறாங்க, ஒருவேளை ஒரிஜினல் அவங்க விற்கிறாங்க போல இருக்குது, அவங்க இருக்கிற கோலத்தை பார்த்தா ஆதிவாசிகள் மாதிரி இந்த கோலம் போடுறதுனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சரி ஒரிஜினல் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்கண்ணே. இது வந்து முழுக்க வந்து அவங்க வந்து பழங்குடியினர் கிடையாது, நம்ம கொடைக்கானல் வாசிகளும் கிடையாதுண்ணே. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கொடைக்கானல் வாசிகளும் கிடையாது, அவங்க பழங்குடியினரும் கிடையாது. அதோட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடைக்கானலில் வந்து கலெக்டர் ஐயா உத்தரவு பேரில் வந்து 1 லிட்டர் பாட்டில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. கொடைக்கானலில் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் பாட்டில் அவங்க எங்கேருந்து வாங்குறாங்க, எப்படி அவங்க வனத்துறைக்குள்ளேருந்து வெளியே வந்து விற்கிறாங்க, யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியலண்ணே. இது வந்து தயவுசெய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவர்களும் வனத்துறை அதிகாரி அவர்களும் இதுக்கு உடனடியாக தகுந்த நடவடிக்கை இருக்குண்ணே. இப்போ இந்த உணவுன்றது வந்து இப்போ நிறைய விஷமாக மாறிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இப்போ அரிசி முதல் கொண்டு விஷமாக மாறிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரிஜினல் தேனுன்ற பேரில் பாகுவோம் இந்த ஜீனியும் காய்ச்சி கொண்டு வந்து அவங்க விற்கிறாங்க அப்படிங்கும்போது அதை சாப்பிடக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை யோசித்து பாருங்கண்ணே. 1 வயசு குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்க இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த தேனில் மாத்திரையில் அந்த தேனை கலந்து கொடுக்குறாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போகிற டூரிஸ்ட்டுகளும் சரி, நம்ம லோக்கல் மக்களும் சரி, வெளியூர் மக்கள் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இந்த தேனை வாங்கிட்டு போனால் அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடமே வந்து கொடைக்கானல். உண்மையாக கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக வந்து கொடைக்கானல் வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலம், ஏழைகளின் சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க, சுவிட்சர்லாந்துன்னு கூட சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரிஜினல் இல்லாத ஒரு டூப்ளிகேட்டை அது எப்படி அவங்க விற்கிறாங்க, ஃபாரஸ்ட்டுக்கு எப்படி அவங்க அனுமதி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி உள்ளேருந்து வராங்க, கார்களை கரெக்டாக சில டெஸ்ட்டில் நோக்கி அவங்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் ஆதிவாசி மாதிரி பேசுகிறாங்கண்ணே. அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல். அவங்க யார் சப்போர்ட்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. தயவுசெய்து நம்ம உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரி அவர்களும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு இருகரம் குப்பி நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.